வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு வெஜிடபிள் குருமா செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய். வேணும்னா நீங்கள் இதில் கேப்சிகம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கரம் மசாலா, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் வறுபட்டதும் தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுலேயே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் வறுக்கணும். அதுலேயே மஞ்சள் பொடி, பச்சை மிளகாயும் போடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு இதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கணும். தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சம் வதங்கினா போதும். அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு பிறகு அதே வாணலியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு எல்லா காயும் ஒன்று ஒன்றா போடலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் லைஸாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். அதோடைய பட்டாணியும் போட்டுருங்க. அது நல்லா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து குக் ஆகிடும். கொஞ்சம் வதங்கி வச்சு தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சிடணும். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே அந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் போதும். போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதிக்கட்டும். இந்த குருமா ரொம்ப நல்ல வாசனையாக திக்காகவும் இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆயிடுத்து. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். இந்த குருமா சுலபமாக செய்ய